ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபிங்க. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசி நல்லாவே ஊறி வந்துருச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு இப்போ மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்சுட்டு சேருங்க, பச்சையாக சேர்க்க வேணாம். சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொரன்னு அரைக்கக்கூடாது, நல்லா வளவளன்னு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இந்த சைஸில் தான் நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போது மாவு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்த மாவில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின தக்காளி, அதே போல் பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் வந்து உங்களோட விருப்பம், அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், கம்மியாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதே போல் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். பேட்டர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக்கிடக்கூடாது. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள் கூட நீங்கள் பீட்ரூட் சேர்த்துக்கலாம், குடமிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா முழு மிளகை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா இடித்த மிளகு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ மாவை கலந்தாச்சு. இங்கே பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் பேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக தோசைக்கல்லில் கூட செய்யலாம். எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக செய்கிறதுனால 1 கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ மாவு சேர்த்துட்டு மேலே வந்து கொஞ்சமாக தக்காளி, கேரட் தூவிக்கங்க. கொத்தமல்லி இலையும் தூவிக்கங்க. இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு சைடு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. மேலே எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ திருப்பி விட்டுக்கலாம். கரெக்டாக 1லேருந்து 2 நிமிஷம் ஆகும் ஒரு சைடு குக் ஆகிறதுக்கு. இப்போ இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இந்த சைடும் குக் ஆகிடுச்சு. இப்போ வெளியில் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஸ் அல்லது கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக கார சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம டிஃபன் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட இதை பேக் பண்ணி கொடுக்கலாம். அதே போல் ஸ்நாக்காகவும் ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் நிறைய டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.